அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது மூல மந்திரம் அப்படின்னா முதன்மையான மந்திரம் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு மூல மந்திரங்கள் இருக்கும், சரிங்களா? இப்போ காளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளிக்குன்னு முதன்மையான மந்திரம், அதாவது மூல மந்திரம்னு ஒன்று இருக்கும். விநாயகருக்குன்னு ஒரு மூல மந்திரம்னு ஒன்று இருக்கும். முருகனுக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கும். அது மாதிரி முருகப்பெருமானுக்கு உண்ட முதன்மையான மந்திரம், அதாவது மூல மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை முருகனை கும்பிடக்கூடியவங்க, அதாவது முருகனே முதல் கடவுள் அப்படி நினைத்து வழிபடக்கூடியவங்க இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை நீங்கள் சொல்லி முருகனை நினச்சி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பற்பல நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். அதே போல் முருகப்பெருமானுடைய அருளையுமே நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடலாம், சரிங்களா? அதாவது இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்லி வழிபடுவதனால பற்பல நன்மைகளும் பெற முடியும், சரிங்களா? அதாவது நினைத்த காரியங்கள் நடக்கும், சரிங்களா? அதே போல் முருகப்பெருமானை இந்த நாளில் கும்பிடணும் அப்படிங்கிற தினசரி நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார நீங்கள் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி விபூதியை நெற்றியில் அணிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா சகல காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? இது எல்லாருமே பயன்படுத்தலாம். என்னுடைய குரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிவனை வணங்கக்கூடியவங்களை சித்தன்னு சொல்லுவாங்க. அந்த சித்தனுக்கே சித்துகள் கை கூடணும் அப்படின்னா முருகப்பெருமானை தான் வணங்குவாங்க. அவனுக்கு சித்துகள் கை கூடும். இல்லைன்னா அப்படின்னா அவனுக்கு சித்தனுக்கு அந்த சித்துகள் கை கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது என்னன்னா சிவனை வணங்கக்கூடியவங்களை சித்தன்னு சொல்லுவாங்களாம், சரிங்களா? அந்த சித்தனுக்கே சித்துக்கள் கை கூடணும் அப்படின்னா முருகப்பெருமானைத்தான் வணங்குவாங்களாம், சரிங்களா? அப்படி முருகப்பெருமானை வணங்கினா தான் அந்த சித்துக்கள்ங்கிறது அந்த சித்தனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குருநாதர் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவாங்க, சரிங்களா? இது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு, ஏன்னா முருகப்பெருமானை பற்றி பேசவும் இந்த விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்ததுனால என்னுடைய குருவான தெய்வம் சொன்ன விஷயத்த உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பேற்பட்ட சித்தனுக்கே பல சித்திகளும் சக்திகளும் கை கூடணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கினா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குரு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதாவது மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை செயலுக்குரியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு செயலையுமே தங்கு தடையின்றி முடிச்சு வைக்கிறதுக்கு இந்த முருகப்பெருமானை நம்ம வணங்கி நம்ம செய்யும்போது தான் அந்த செயல் தடை இல்லாமல் அந்த செயல் நடக்கும் அப்படிங்கிறது மாந்திரீகத்தில் ஒரு நியதி இருக்குது, சரிங்களா? மாந்திரீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் மாந்திரீகமே அது செயல்படாது, சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, சரிங்களா? சரி, முதல்ல பார்த்திங்கன்னா விநாயக பெருமானை மனசார நம்ம வணங்கிட்டு அடுத்தபடியாக நம்ம முருகனை மனதார நினச்சி வழிபடணும், சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லி 11 முறை சொல்லி முருகனை மனசார நினச்சி நம்ம வழிபடணும், சரிங்களா? இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுவதனால நம்ம என்னென்ன பலன்களெல்லாம் நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக ஆரம்பிக்கும். நம்மளை சுற்றி உள்ள காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும், சரிங்களா? அதே போல் நம்ம நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் நம்மளுக்கு அது கை கூட ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை கும்பிடக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எந்த காலத்திலையும் எந்த லோகத்திலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரிகளை உருவானாலும் சரி அவனே பின்வாங்கி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியும் விஷ்ணு பகவான் எல்லா தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் இந்த முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வங்களை வணங்கிய புண்ணியமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை நம்ம
பெற முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில பேருக்கு முருகப்பெருமானை வணங்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமைகள்ல அவங்கள அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. சரிங்களா? ஏன்னா முருகன் அப்படிங்கிறவர் ஞானத்துக்கு உண்டான கடவுள். சரிங்களா? ஏன்னா முருகனுடைய அருள் ஒரு பரிபூரணமாக ஒரு நபருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, முருகன் என்ன செஞ்சிருவார், நாவிலே உட்கார்ந்து என்ன செஞ்சிருவார், பேச ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? ஏன்னா முருகப்பெருமானை கும்பிடக்கூடியவங்ககிட்டலாம் ஒரு சில பேர்கிட்ட பேசி தவிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா பேச்சு திறமை அப்படி இருக்கும். சரிங்களா? இந்த மேடை பேச்சில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அடுத்து பார்த்தீங்க மேடை பேச்சில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ஒரு உலகத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களுடைய நாவல் எல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம். அதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கிறவங்கலாம் பேச்சு திறமைகள்லாம் அவ்வளோ அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் விடை தெரியாது அப்படிங்கிறது மாதிரி இருக்காது. முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்துக்கு உண்டான விடையை அவரே நாவலை உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி முருகப்பெருமானை பற்றி சொல்லிகிட்டே போகணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதே போல் குப்பையில் இருக்கிறவனை கூட கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய அளவுக்கு முருகப்பெருமானோட அனுக்கிரகம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ பதிவு முழுமையாக பார்த்து முருகப்பெருமானை வணங்கக்கூடியவங்களும் சரி, இனிமே முருகப்பெருமானை வணங்குறவங்களும் சரி, எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்ட பிறகு நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்களே சொல்லுவீங்க. ரொம்பவும் அற்புதமான மந்திரம். சரிங்களா? இந்த சுவடிகளை நான் படித்து பார்க்கும்போது, இன்றைக்கி தான் இதை நேற்று படித்து பார்க்கும்போது திருப்பி பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சரி நம்ம கொடுக்கலாம், மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுமே நான் சொல்லிடுவேன். இது இவங்க பயன்படுத்தக்கூடியது, இது அவங்க பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். சரிங்களா? இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வணங்கக்கூடிய வகையில் முருகனை தீவிர பக்தியோடு வணங்கக்கூடிய எல்லாருமே இந்த மந்திரங்களை நம்ம ஜெபம் பண்ணி வணங்கலாம். அதே போல் சஷ்டி நாளில் வேல் ஒன்று வச்சு அந்த வேலுக்கு செவ்வரளிப்பூ மாலை சாத்தி இந்த மந்திரத்தை சொல்லி தியானத்தில் அமர்ந்து நீங்கள் முருகப்பெருமான மனசில் நினைஞ்சு தியானத்தில் அமர்ந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். சரிங்களா? நான் ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நான் முருகப்பெருமானை சொல்லிட்டேன். இந்த விஷயங்களை எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.